తిరుమల నారాయణగిరి క్యూ లైన్ లో భక్తుల మనోభావాలు దెబ్బతినేలా ఆకతాయిలు ప్రాంక్ వీడియోలు చేయడం ఇటీవల తీవ్ర కలకలం సృష్టించింది. దీనిపై ప్రాంక్ చేసిన తమిళనాడు యువకులు వాసన్ అజయ్ స్పందించారు. తాము అందరినీ నవ్వించడానికి ప్రయత్నించాను తప్పితే తప్పు చేయలేదని అన్నారు. తాము కంపార్ట్మెంట్ లో సెల్ ఫోన్ కు అనుమతి ఉందని చెప్పారు. వైకుంఠం 2 కంపార్ట్మెంట్ లోకి వెళ్లినప్పుడు తమ సెల్ ఫోన్ లో హ్యాండ్ ఓవర్ చేశామని తెలిపారు. ఎక్కడా తాము నిబంధనలు అతిక్రమించి ఎలాంటి పొరపాటు చేయలేదని చెప్పారు. ఒకవేళ తాము చేసిన దానివల్ల ఎవరైనా నొచ్చుకొని ఉంటే క్షమించాలని కోరారు. తమ మీద ఎలాంటి చర్యలు తీసుకోవాల్సిన అవసరం లేదని తెలిపారు. வணக்கம், நான் உங்க அஜீஸ் ஸ்காட். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம திருப்பதி போயிருந்தோம். இவங்களை எப்படா அடிக்கலான்ட்டு ஒரு சில கும்பல் சுத்திட்டு இருக்கு போல. ஸோ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிருப்போம். அங்க பாத்தீங்கன்னா ஃபோன் வ்ளாக் பண்ணியிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா இல்லீகலா இவங்க ஃபோன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருப்பதியில் அப்படி இல்லீகல்லாம் எடுத்துட்டு போக முடியாது ஃபோனை. ஆக்சுவலி 2 குடோன்ல பார்த்தீங்கன்னா எங்களை போட்டாங்க. ஃபர்ஸ்ட் குடோன்ல பார்த்தீங்கன்னா திருப்பதியில் போகும்போது அந்த குடோன்ல ஃபோன் அலோடு. 2வது குடோன்ல போற வழியில தான் நாங்க வ்ளாக் பண்ணிருப்போம். அது ஃபுல் வீடியோவா பார்த்தா தப்பாவே தெரிஞ்சிருக்காது. சின்னதா அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து இவங்களை எப்படியா தப்பா காட்டணும்னு சொல்லிட்டு. உங்கள் வாசன் டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் பக்கம் ஆக போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்மளால் யார் மனசு கஷ்டப்பட்டுருக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பார்த்து தான் இருப்பேன். பட் அப்படி இருந்துமே என்னால் யாராவது மனசு கஷ்டப்பட்டுருந்துச்சுன்னா உண்மையாக சாரி. ஸோ அதை நாங்கள் உண்மையாக தெரிஞ்சு பண்ணலை. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மகிழ்வூற்றுக்கு செஞ்ச செயல் அது ஒரு தப்பாக போர்ட்ரேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு தாழ்மையான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலி உண்மையாகவே நாங்கள் மனசார